நம்ம கரும்பு எல்லாமே ஸ்வீட்டாக இருக்குல்ல, பட் நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய கரும்புலாம் ஸ்வீட்டாக இருக்குது. ஒரு 1900ஸ்க்கு முன்னாடிலாம் நம்மளுடைய இந்தியாவில் கரும்பு ஸ்வீட்டாகவே இல்லை. இவங்க மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்வீட்டாக இப்போ இந்த கரும்பை சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. இவங்களுடைய நேம் தான் ஜானகி அம்மாள். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பொட்டானிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து மிச்சிகன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கோயம்புத்தூரில் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போலாம் அந்த காலகட்டத்திலாம் இந்தியா வந்து யாரை டிபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சவுத் ஏஷியா கண்ட்ரி லைக் கினியா இருக்குல்ல, அந்த கண்ட்ரில இருந்துலாம் நல்ல ஸ்வீட்னஸான சுகர் கேன் நமக்கு கிடைக்கும், கரும்பு கிடைக்கும். அங்க இருக்க கரும்பு எல்லாமே இம்போர்ட் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு. அந்த கருத்தில் கொண்டு வந்து ஜானகி அம்மாள் ஒரு கிராஸ் பிரீட் டெக்னாலஜி பண்றாங்க. அதாவது நம்மளுடைய நிலம், இந்தியாவில் நல்ல நிலம் இருக்கு, நல்ல வளமான நிலமா இருக்கு. ஆனால் வந்து ஸ்வீட்னஸ் தானே நமக்கு தேவை. ஸோ ஓகே, வேற ஒரு கரும்பில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸையும் நல்லா ஈல்டு பண்ணக்கூடிய நம்மளுடைய இதையும் ரெண்டுத்தையும் கிராஸ் பிரீட் பண்ணுறாங்க. இந்த கிராஸ் பிரீட் பண்ணதுனால ஒரு நியூ ஸ்பீஷீஸ் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் சாக்ரம் ஸ்பான்டேனியம். எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சுகர் கேன் வந்து விளையுது. அண்ட் அந்த சுகர் கேன் வந்து முக்கியமாக ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இவங்களால மட்டும்தான் இந்தியா ஒரு காலத்துல இம்போர்ட் மட்டுமே நம்பி இருந்த ஒரு காலம் போய் இந்தியா வந்து பெரிய நாடா மாறிடுச்சு, சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும். இவங்களுடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது டவுட்டா தான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல பெண்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்ட காலத்துல பெண்களுடைய சாதனை எல்லாமே மறைக்கப்பட்டதாகவும் மறக்கப்பட்டதாகவும் தான் இருக்கு.